நம்மள ஏதோ ஒண்ணு வேட்டையாடுது. கதவை தர சீக்கிரம். ஓடுங்க. என் அப்பா அம்மா எனக்கு கிடைக்க போறாங்க. என் பொண்ணு உங்களால பேச முடியுது. என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கா? இதோ கடைசி டர்ன். முந்திட்டாரு கெவின், முந்திட்டாரு. கம் ஆன் மிக்கேல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ண படங்கள் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்க்க போகிற படம் ஏலியன் ரொமுலஸ். இந்த படம் ஏலியன் 1 அண்ட் ஏலியன் 3 இது ரெண்டு படங்களுக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி பார்த்தா கதையை அமைச்சிருப்பாங்க. படத்தோட ப்ளாட் சிம்பிள் தான். ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பற்றின மாட்டிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏலியன்ஸ் பற்றின இருக்குது. அந்த ஏலியன்ஸ் கிட்டேருந்து இங்கே எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் வந்த படங்களில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். படத்தில் நிறைய ஹாரர் எலமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏலியன்ஸை காமிச்சதுமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. IMDbல இந்த படத்துக்கு 7.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் Disney+ Hotstarல அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் ஏ டாக்ஸி டிரைவர். இந்த படம் ஒரு கொரியன் மூவி. படத்தோட கதை என்னென்னா, லீட் கேரக்டரான நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கார். அவர் ஒரு ஜெர்மனை சேர்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பற்றின மீட் பண்ணுறாரு. கொரியாவில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்களை பற்றினா கவர்மெண்ட் தாக்குறாங்க. அது எல்லாமே ஜெர்மன் ஜேர்னலிஸ்ட் பற்றின கேப்சர் பண்ணி வெளி உலகத்துக்கு காமிக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு உறுதுணையாக இந்த நம்ம டாக்ஸி டிரைவரும் பார்த்தினா இருக்கார். இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் காமெடியாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எமோஷனலாக பார்த்தினா கன்வே பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது அந்த கொரியா மக்கள் நடந்த அந்த விஷயத்தை நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால அந்த இன்சிடென்ட்ஸை அப்படியே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க படத்தில். IMDbல இந்த படத்துக்கு 7.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் மியூசிக்கல் ஃபேண்டசி ஜானரில் வெளியான ஸ்பெல் பவுண்டு. இந்த படம் ஒரு அனிமேஷன் மூவி. படத்தோட பிளாட் என்னென்னா, லீட் கேரக்டரான ஏலியனை இவ ஒரு பிரின்சஸாக இருக்க ஒரு ராஜ்யத்துக்கு. அவளோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவல் சக்தியால் ஒரு மான்ஸ்டர்ஸை பார்த்தினா மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வர நம்ம பிரின்சஸ் என்ன முயற்சி பண்ணுறா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு மியூசிக்கல் ஜானரில் பார்த்தினா எடுத்திருப்பாங்க. மெயினாக கிட்ஸை தான் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு ஒரு சில கண்டென்ட்ஸுமே இருக்குது. பட் மெயின் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிட்ஸு தான். ஏன்னா அந்த மியூசிக்கல் ப்ளஸ் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே கிட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓவராலாக படம் பார்க்கும்போது மியூசிக்கல் கலந்து ஒரு எமோஷனல் மூவியை கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபேமிலி பாண்டின்ற விஷயங்கள் கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. IMDbல இந்த படத்துக்கு 6 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. தீரத்தை உடைக்கணும்னா நீ சவாலான பயணத்தை உடனே ஆரம்பிக்கணும். மலைகள் வழியா பாலைவனத்தை தாண்டி இருள் சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் ஜானரில் வெளியான GT மேட்ஸ். படத்தோட பிளாட் என்னென்னா, லீட் கேரக்டர்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த பைக் ரேசிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பைக் ரேசிங்கில் இவங்க 2 பேருமே பேர் எடுத்தவங்க சொல்லலாம். இப்படி இருக்க இவங்க 2 பேருக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது. இவங்க 2 பேருக்குமே ஒரு ஐஸ்ட்னால பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. அது எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றதான் ஒரு ரேசிங் கலந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் 2-3 சேசிங் சீக்வன்சஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பைக் சேசிங், இந்த கார் சேசிங்கிற மாதிரி படங்கள்லாம் பிடிக்குன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரி வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்காக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு IMDbல 5 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 3வது ரைடர். அந்த பணம் நமக்கு உதவியா இருக்கும். எனக்கு வேற வழி இல்லை. ரெடியா? நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஒரு மியூசிக்கல் ட்ராமா கேட்டகரியில் வெளியான த பியானோ லெசன். படத்தோட ப்ளாட் என்னென்னா, நம்ம லீட் கேரக்டரான ஹீரோ வந்து ஒரு இடத்த வாங்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்த வாங்குறதுக்கான ஒரு போதுமான காசு அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் வீட்டில் இருக்க ஒரு பழைய பியானோவை பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பழைய பியானோ விற்கிறதுக்கு அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா தடையாக இருக்காங்க. ஏன்னா அந்த பியானோக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது.
அது என்ன, எதனால் அந்த பியானோ விற்க முடியல இவங்களால், இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். படத்தோட லென்த் கிட்டத்தட்ட 2 hours 5 minutes கிட்ட இருக்கும். இந்த படம் ஒரு ட்ராமா கேட்டகரின்றனால படம் முழுக்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு IMDbல 6.3 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக லிப்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் பர்னிஸ் இன்னைக்கு அந்த பியானோவை விற்க முன் வர மாட்டேங்கிறார். ஏன்னா அவங்க அப்பா அந்த பியானோ மேல உயிரையே வச்சிருந்தார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, அந்த படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமர்ஷியல் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்ன படங்களில் நான் ஹைலியே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியன் ரோமலஸும் டாக்ஸி டிரைவர், இந்த 2 படமும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் டைமுக்கு ஒருத்தன மூவியாக இருக்கும் அது. ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.